அனைவருக்கும் வணக்கம். பிஜேபி, அதிமுக தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒருபோதும் பிஜேபி மக்களுக்கான அரசியல் செய்ய மாட்டாங்க. மதத்துக்கான அரசியல் பண்ணுவாங்க. மதத்துக்குள்ள இருக்கிற சாதிக்கான அரசியல் பண்ணுவாங்க. அதை தாண்டி கடவுளுக்கான அரசியல் பண்ணுவாங்க. அந்த கடவுள், மதம், சாதி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தானே. பிஜேபி விழுங்கிய அதிமுகவும் அதே அரசியல் தான். நீங்க பாத்துட்டீங்கன்னா வேங்கவேல் பிரச்சனை, பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. திமுக அரசு அந்த பட்டியல் சமூக மக்களையே குற்றவாளியா ஆக்கிட்டாங்க. அதாவது குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டாங்கன்றது பெரிய ஒரு இஷ்யூவா இருந்தது. அந்த இஷ்யூக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மட்டும்தான் களத்துல இறங்கி அந்த மக்களுக்காக போராடினாங்க. அந்த மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. மற்ற அதிமுகவோ இல்லை நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில், எதிரி கட்சி நாங்கள் தான், திமுகவுக்கு அடுத்தபடி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிற பிஜேபி இதுக்கான அரசியல் என்ன பண்ணிச்சு? ஏன்னா பிஜேபி அரசு எப்பொழுதுமே பட்டியலின சமூக மக்களுக்காக களத்தில் நிற்கவே நிற்காது. இது அதிமுக கையில் எடுத்துருக்கலாம்ல. இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, கையில் எடுத்துருக்கலாம்ல. ஆனால் அதை பற்றி ஒரு செய்தி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடல. ஏன்னா தலித் அல்லாத வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படி என்ற ஓட்டு அரசியலுக்காக சாதி பாசத்துல எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி போறாரு. ஏன்னா இது சொல்றேன்னா, சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு புரோக்கர், ஒரு கிரிமினல் புரோக்கர். அவர் அவங்க வீட்டுல சூறையாடிட்டாங்களாம். அதாவது துப்புரவு பணியாளர்கள் அங்க போயிட்டு குப்பையை கொட்டுறது, அசிங்கப்படுத்து, அதை மாதிரி ஒரு அவங்களோட வீட்டை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்துருக்கான். காவல் நிலையத்தையும் புகார் அளிச்சிருக்கான். அந்த காவல் நிலையத்தில் புகார் எடுக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சவுக்கு சங்கர் வீட்டை சேதப்படுத்தியதுக்காக ஓடோடி வராது எடப்பாடி பழனிசாமி. ஓடோடி வரான் அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ரெண்டு மந்தைகளும் சவுக்கு சங்கருக்காக களத்துல நின்று திமுக ஆட்சி சரி கிடையாது அப்படின்னா, திமுக ஆட்சியில சாதி தலைவிரிச்சு ஆடுது. அதை எடுத்து பேசலாமே. எங்க பேசலாம்? அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருந்தா மற்ற சாதிக்காரங்க ஓட்டு நம்மளுக்கு உழாம போயிடுமோ அப்படி என்ற அந்த சாதி புத்தி இருக்குது, அந்த சாதி மனநிலை. அந்த சாதி மனநிலையோடு இருக்கும் எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த கனவு தமிழ்நாட்டில் நடக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே தான். இந்த சாதி புத்தியோடு இருக்கிற மனநிலை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஒன்ற முடியாது. திமுகவும் அதே நிலை தான். வேறு வழி இல்லாமல் யாராவது ஒருத்தன் ஜெயிச்சாங்கல்ல, அதனால திமுக இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக மட்டும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற கட்சியா? சமூக நீதி என்ற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கி பிடிக்கும். இந்த செயல்பாடுகள்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்படி இல்லைன்னா பட்டியல் சமூக மக்களே குற்றவாளியா இன்னைக்கு நீதிமன்றத்துல இந்த திமுக அரசு நிறுத்திருக்குமா? அத மாதிரி சூழல் தான் இங்க இருக்கு. அதனாலதான் பிஜேபி அரசு, அதிமுக எதை மாதிரியான அரசியல் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு சவுக்கு சங்கருக்காக களத்துல நின்று பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப பிஜேபி கட்சி என்ன மாதிரியான கட்சி? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப என்னுடைய பார்வையில பிஜேபி கட்சி என்ன மாதிரியான கட்சி? பிஜேபி ஒரு மதவெறி கட்சி அப்படி என்பதுதான் எல்லோருக்கும் பரவலாக தெரியும். ஆனா பிஜேபி சாதி வெறி அந்த அளவுக்கு ஊறி போன ஒரு கட்சி. அதாவது இந்த இடைநிலை சாதிகளை தன்னுடைய அடியாட்களாக பயன்படுத்தக்கூடியதுதான் பிஜேபி அரசு. இந்த இடைநிலை சாதியில் இருக்கும் நபர்கள் அதாவது பிஜேபி கட்சியில் இருக்கும் நபர்கள் அவர்களுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா சுத்தமா தெரியல. அதே போல பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு சில வடிகட்டின முட்டாள்களும் பிஜேபி கட்சியில இருக்கிறாங்க. குறிப்பா இடைநிலை சாதியில் இருப்பவர்கள் பிஜேபி கட்சியில இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிஜேபி கட்சி என்ற ஒன்று இந்தியாவை ஆளுதுன்னா இந்த இடைநிலை சாதிகளுடைய வாக்கு இல்லாம பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. குறிப்பா பாத்தீங்கன்னா, வட மாநிலங்களில் பிஜேபி அரசு எல்லா மாநிலங்களையும் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்தியாவிலே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாம். மக்கள் தொகையில உத்தரப்பிரதேசம் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து 2 முறை
பிஜேபி வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கு உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல வந்து தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து பல வன்கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு. நீங்க கூட இந்த போட்டோ, இந்த வீடியோ பாருங்க. இது வந்து சாரி, இந்த போட்டோ பாருங்க. இது வந்து நீலம் சோசியல் மீடியால வந்து நம்ம எடுத்தோம். ஒரு தலித் பெண்ணை வந்து கொலை பண்ணி கைகளை கட்டி ஒரு மரத்துல வந்து தூக்கு மாட்டியிருக்காங்க. அந்த பகுதி மக்கள் கிடையாது, அந்த தலித் மக்கள். ஏன்னா வந்து செய்திகள் வந்து அந்த பகுதி மக்கள் போட்டுருக்காங்க. பகுதி மக்களை குறிப்பிட்டே சொல்லணும். இது வந்து அந்த தலித் மக்கள் வந்து இப்ப காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. காவல் நிலையத்தில் வந்து புகார் எடுக்கல. அதை தாண்டி அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் இதை பத்தி பேசல. அங்க வந்து முதலமைச்சராக இருந்த மாயாவதி கூட வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசா வந்து பேசல. அப்ப தலித் மக்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து இந்த பிஜேபி கட்சியால இருக்கு? ஏன்னா வந்து பிஜேபி கட்சி வந்து முழுக்க வந்து இந்த மனுஸ்மிருதினு சொல்றாங்கல்ல, மனு நூல், அதை வந்து இந்தியாவின் ஆட்சி நூலா வந்து கொண்டு வரணும். இந்தியாவில அந்த அம்பேத்கர் எழுதுன அந்த சட்டத்தை தூக்கி போட்டுட்டு அவங்க சொல்ற அந்த புனித நூல், அந்த மண்ணாங்கட்டி நூலை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படி என்பதுதான் வந்து இந்த RSS பிஜேபியோட கூட்டத்தோடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருக்கு. ஆனா வந்து இது வந்து அவங்க எதே நினைச்சிருக்காங்க, அதாவது இடைநிலை சாதிகள் வந்து நமக்கு சேஃப், நம்ம வந்து பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இடைநிலை சாதிகளுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஏன்னா வந்து இடைநிலை சாதிகள் வந்து அதாவது இன்றைய காலகட்டத்துல வந்து மிகப்பெரிய தொழிலா இருக்கட்டும், அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, இடைநிலை சாதிகள் தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கோல வச்சிருக்கிறாங்க. தலித் மக்களை காட்டிலும் வந்து இடைநிலை சாதிகள் வந்து பெரும்பாலானோர், அதாவது பாதிக்கு பாதி சொல்லுங்களா, இப்போ முழுக்க வந்து இடைநிலை சாதிகள் வந்து அதிக பேர் வந்து பயனடைகிறாங்க. அதாவது அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து யாராருக்கு என்னென்ன இடப்பகிர்வு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில வந்து முழுக்க வந்து இடைநிலை சாதிகள் வந்து அனுபவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பிஜேபியோட கனவு, இந்த RSS கனவு, பிஜேபியோட கனவு வந்து இந்த மனுஸ்மிருதியை வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இடைநிலை சாதிகளோட நிலை வந்து என்னவா இருக்கும்? மிகப்பெரிய இடைநிலை சாதிகள் வந்து குரல் கூட ஒசத்த முடியாத அளவுக்கு வந்து அவங்களுடைய நிலை மாறும். அவங்க நினைச்சுக்கிறாங்க இடைநிலை சாதிகள்லாம் இருக்கிற அந்த சாதி வெறியர்கள் என்னன்னா, நம்ம வந்து பிஜேபி வந்து மனுஸ்மிருதியை உள்ள கொண்டு வந்தா தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா RSS வந்து அதாவது பிஜேபி RSS சேர்ந்து வந்து மண்டல் கமிஷன் ஒரு பரிந்துரையை வந்து VP சிங் வந்து கொண்டு வந்தாரு. அது கொண்டு வரும்போது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கலவரத்தை தூண்டியது வந்து இந்த பிஜேபி, இந்த RSS கும்பல் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வந்து தூண்டினாங்க. அந்த மண்டல் கமிஷன் என்னன்னா, அதாவது இடைநிலை சாதிகளுக்கு வந்து முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு சலுகைகள் அடங்கிய ஒரு கமிஷன் தான் வந்து அந்த மண்டல் கமிஷன். அதை வந்து தடுத்து நிறுத்திய கூட்டம் தான் வந்து இந்த பிஜேபி கூட்டம். அந்த அறிவு கூட கொஞ்சம் கூட இல்லாம இந்த இடைநிலை சாதிகள், குறிப்பா நம்ம இங்க வந்து பெரிய டாக்டர் படிப்புலாம் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக கிட்ட வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு படிப்பு என்பது மனுஷனுக்கு வந்து அறிவு வர்றது தானே. ஆனா வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இந்த பாமகவுடைய தலைவர் வந்து திமுக மேலேயே வந்து குற்றம் சாட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு அரசியல். சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வந்து அது வந்து ஒன்றிய அரசு சார்ந்தது. ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்தாதான், ஒன்றிய அரசு அதுக்கான நிதி ஒதுக்குனாதான் வந்து அந்தந்த மாநிலங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். அதை தெரிஞ்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணுமே. ஏன்னா பாமகக்கு ஒரே அரசியல் தான், சாதி கலவரத்தை தூண்டுறது. அதாவது எழுச்சி தமிழர் திருமாவர்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுறது. ஏன்னா வந்து திருமாவர்களை வந்து தாக்கி பேசினாதான் வந்து அங்க இருக்கிற, அதாவது பாமக இருக்கிற சாதி வெறியர்கள் வந்து உணர்ச்சி பொங்க வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவாங்க. அதுக்காக வந்து தலைவர் திருமாவர்களை வந்து சாதி தலைவரா வந்து அந்த வன்னிய மக்களுக்கு வந்து, அதாவது பாமக நிர்வாகிகளுக்கு வந்து காட்டுறது. அதே போல வந்து தலித் மக்களை வந்து வன்னியர்களுக்கு வந்து எதிராக காட்டுறது. இதுதான் வந்து பாமக அரசியலா இருக்கு. அவங்க வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 30-35 வருஷம் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. இது வந்து சரி வரல. அதாவது நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப்பு கூட போக முடியல. அவங்க வந்து பிகினிங் ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் வந்து அதிகமா இருந்தது. அப்ப வர பாத்தீங்கன்னா ஓட் பேங்க் வந்து ரொம்ப கீழே போகுது. அப்போ வந்து அவங்க வந்து இப்ப வந்து அவங்களோட நிலைப்பாடை வந்து மாத்திக்கிட்டு
வேற வழி இல்லாம வந்து இந்த சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது வந்து அந்த பாமகவில், அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த வன்னிய சமூக மக்கள் வந்து பாமக ஆதரிக்கிறாங்கல்ல, அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் வந்து அந்த படிப்பு சார்ந்த அறிவு வந்திருக்கா வரலையா தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஏமாத்தி பிழப்பு நடத்துறாங்க. அது இல்லாம வந்து நம்மளை ஏமாத்தி அந்த வன்னிய மக்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சு கோடி கோடியா கொள்ளையடிச்சு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களை வச்சிருக்காங்க. சரி, அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து வன்னிய மக்களுக்காவது வந்து இலவசமா வந்து கல்வி கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க வேண்டியவங்க வந்து, அதாவது இந்த பாமக கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் அந்த வன்னிய சமூக மக்களும் வந்து கேள்வி கேட்கணும். ஆனா வந்து இன்னைக்கு வந்து பாமகவுடைய நிறுவனர் வந்து ராமதாஸ் வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து மிகப்பெரிய லீடர், அதாவது வன்னிய சமூக மக்களுக்கே வந்து நான் தான் பெரிய லீடர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க. அதைதான் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிலையை வைப்பதற்கு அந்த மக்களே போராடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து உருவாகும். அது ஒரு பக்கமா இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது அந்த பிஜேபி கிட்ட வந்து சொல்லலாமே, இது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயாவது நீங்க வந்து ஒப்புதல் கொடுங்க, அதுக்கான நிதியை ஒதுக்குங்க, சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும். சாதி வரி கணக்கெடுப்பு இல்லாம வந்து வன்னிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அதாவது அரசு வேலையிலும் சரி, எல்லாத்திலுமே வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்க வந்து சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் வந்து அவர்களுக்கான முக்கிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஏன்னா வந்து வன்னிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை வந்து மற்றவர்கள் வந்து பயன்படுத்திட்டு போறாங்க அப்படின்றது வந்து நீங்க வந்து அங்க சொன்னீங்கன்னா அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்களா? ஏன்னா வந்து அரசியல் பண்ணணும் இல்ல திமுக, ஏன்னா பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணவே முடியாது. பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணனாங்கன்னா அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு, ஏன்னா வந்து பிஜேபி என்ன மாதிரியான அரசியல் செய்யுது அப்படின்றது வந்து அன்புமணி அவர்களுக்கு தெரியாதான், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணனா அடுத்த நாள் வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போவாரு. மருத்துவர் ஐயா வீட்டுக்கு போயிட்டு ரைடு போகும். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தின் வெளிப்பாடுதான் வந்து அவங்க பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு திமுகவை விமர்சிக்கிற ஒரு கோணத்துல வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து பிஜேபி வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பிளவுபடுத்த, அதாவது இந்து மதத்தில் உள்ள மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் தான் வந்து பிஜேபி கட்சி வந்து பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் வந்து உணர வேண்டும். குறிப்பா வந்து அந்த இடைநிலை சாதிகள் வந்து உணர வேண்டும். ஏன்னா வந்து இன்று வந்து தமிழகத்துல வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து, அதாவது பணத்தை கொடுத்து, அதாவது அவங்களுக்கு லோன் வாங்கி தரேன், உங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கி தரேன், உனக்கு என்னென்ன சலுகைகள் செய்யணுமோ நாங்க எல்லாமே பண்ணி தரோம் அப்படி சொல்லி ஏகப்பட்ட மக்களை வந்து உள்ள கொண்டு வராங்க. இதை வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து உணர்றாரா உணரலையா தெரியல. ஏன்னா வந்து ஒரு மதவாதி கட்சி வந்து வளருதுன்னா சாதியவாதி கட்சிகளை வந்து அழிகிறது அப்படி என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சாதி வெறியோடு சேர்ந்து மதவெறி, இந்த ரெண்டு கூட்டமும் வந்து சேர்ந்துதான் வந்து அங்க வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிஜேபிக்கு ஒரு அடி கொடுத்துருக்காங்க இந்த அந்த கடந்த தேர்தலில். ஏன்னா வந்து 40க்கு பாதி தொகுதியை வந்து பிஜேபி அதாவது இந்தியா கூட்டணி வந்து கைப்பற்றி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. ஆனா வந்து அடுத்த முறை வந்து உத்தரப்பிரதேசத்தை வந்து முழுமையா வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஒன்றிணைஞ்சு அவங்க வந்து அந்த மாநிலத்தை வந்து கைப்பற்றினா மட்டும்தான் வந்து பிஜேபியோடைய அந்த திமிரு அடங்கும். பிஜேபி திமிரு அடக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து அந்த கட்சிகள் வந்து ஒன்றிணைஞ்சு பிஜேபி வீழ்த்தினா மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்து பிஜேபி இருந்தா சாதி கலவரமும் மத கலவரமும் உருவாகிட்டு தான் இருக்கும். அதாவது தொழில் புரட்சி, மிகப்பெரிய ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிலாம் வந்து பிஜேபி சிந்திக்காது. அவங்களுடைய டார்கெட் வந்து மனுஷ நிதியை கொண்டு வரணும், எங்கெங்கெல்லாம் வந்து மசூதிகள் இருக்கோ அந்த மசூதிகளை இடிச்சுட்டு கோவில் கட்டணும். இதுதான் வந்து பிஜேபியோடைய அஜெண்டாவாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து விழிப்போடு இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு திமுக ஆகாது. திமுக வந்து சமூகம் சார்ந்த சமூக நீதிக்காக போராடுகிற கட்சியா வந்து திமுக என்றைக்குமே இருக்காது. அது வந்து இடைநிலை சாதிகளுக்கு திமுகன்னு கிடையாது, எல்லா மாநிலத்திலும் வந்து எல்லா கட்சியிலும் வந்து இடைநிலை சாதிகளை சார்ந்துதான் வந்து செயல்படுவாங்க. பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு நியாயம், ஒரு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா வந்து பட்டியலின சமூக மக்கள் வந்து ஒன்றிணைந்து நமக்கான நீதியை, நமக்கான போராட்டத்தை முன்னெடுத்தா மட்டும்தான் வந்து நமக்கான நீதி, அதாவது நமக்கான போராட்டத்தை முன்னெடுத்தா மட்டும்தான் வந்து நமக்கான நீதி கிடைக்கும். நம்ம வந்து பல கட்சிகளை பிரிஞ்சு இருந்தா நமக்கான நீதி கிடைக்காது. நம்மளை கொடி பிடிக்கவும் கோஷம் பிடிக்கவும் மட்டும்தான் வந்து
பயன்படுத்திப்பாங்க. இங்க இருக்கிற கட்சிகள், அதாவது ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, பல கட்சிகள் இருக்கு. அந்த எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, தலித்து மக்களை அவர்களை ஓட்டு போடுவதற்கும், கொடி பிடிப்பதற்கும், கோஷம் போடுவதற்காக மட்டும்தான் வந்து அவர்களை பயன்படுத்துவார்கள். குறிப்பா வந்து பிஜேபி அரசு வந்து, பிஜேபி கட்சி வந்து தலித்து மக்களை வந்து தலித்து மக்களுக்கு வந்து நாங்க வந்து குடியரசு பதவி கொடுக்குறோம், நாங்க வந்து ஆளுநர் பதவி கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சதி வலைய செய்வாங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஏமாந்து அந்த மக்கள் வந்து நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு கேவலமான அரசியலை வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்றத வந்து மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி என்ற ஒரு கட்சியை வந்து உள்ள வளர விட்டா தமிழகத்தில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு பிரச்சனை கிடையாது, இடைநிலை சாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். பார்க்கலாம். பிஜேபியை வளர விடாமல் தடுப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கணும். ஏன்னா வந்து பிஜேபி வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கான அரசியல் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து பிஜேபி வந்து ஒருபோதும் வந்து மக்களுக்கான அரசியல் வந்து பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஐயோ கடவுளுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, கடவுளுக்கு சளி பிடிச்சிருக்கா, கடவுளுக்கு வந்து என்ன பிரச்சனை, கடவுளுக்கு கோயில் கட்டணுமா, கடவுளுக்கு ஏசி போடணுமா, கடவுளுக்கு ஃபேன் போடணுமா, இந்த கடவுளுக்கு என்ன போடணும், மதத்துக்கு என்ன பிரச்சனை, கடவுளுக்கு என்ன பிரச்சனை, இதை பத்தி மட்டும்தான் வந்து பிஜேபி சிந்திக்கும். மக்களுக்கான பிரச்சனையை வந்து பிஜேபி ஒருபோதும் சிந்திக்காது. மக்களை அதாவது மக்களுடைய அந்த மனநிலை வந்து கடவுள் மேல இருக்கிற அந்த பக்தியை வந்து, அந்த நம்பிக்கையை வந்து பிஜேபி வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை வந்து அவங்க வந்து கையாளுறாங்க அப்படின்றது மக்கள் வந்து உணரணும். பார்க்கலாம். பிஜேபியோட அந்த கேவலமான அரசியலை வந்து மக்கள் வந்து முறியடிக்கணும். அதே போல பிஜேபிக்கு துணை போகிற அதிமுகவையும் தமிழ்நாட்டை விட்டே விரட்ட வேண்டும். அதிமுக என்ற ஒரு கட்சியை வந்து 2026 தேர்தலில் வந்து இருக்காத அளவுக்கு தமிழக மக்கள் வந்து செய்ய முடியும். வந்து 2026 வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கான ஒரு சூழலை தான் வந்து அதிமுகவும் பிஜேபியும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவு கேட்டு வந்து நிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும். பார்க்கலாம். உழைக்கும் மக்களுக்காக போராடும் கட்சி எதுவாக இருந்தாலும் மக்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள். அவர்கள் ஆட்சி பிடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக மக்கள் இருப்பார்கள். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.